எனதருமை கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களே, இந்த நலம் தரும் நம் ஜாதகம் என்ற தலைப்பின் கீழ் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தின் குறிப்பிட்ட பாதத்தில் பிறந்த பிள்ளைகளை பெற்றிருக்கக்கூடிய பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளின் வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுக்கின்ற போது, அல்லது அந்த பிள்ளைகளை இந்த உலகத்திலே எல்லோருக்கும் மத்தியிலே மிகச்சிறந்த மனிதர்களாக ஒரு மனித ரூபத்திலே அந்த குழந்தைகளின் நல்ல எண்ணங்களோடு வளர்க்க வேண்டும் என்று முயற்சி செய்கின்ற போது, எப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் அந்த குறிப்பிட்ட நட்சத்திர பாதத்தின் வாயிலாக பெற்றோர்கள் எடுத்துக்கொண்டு பிள்ளைகளிடம் நீங்கள் இணைந்து செயலாற்ற முற்பட்டால் அது நன்மைகளை தரும் என்று சொல்லுகின்ற விதத்தில் அநேக செய்திகளை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு வழங்கி வருகிறேன். அவிட்டம் 2வது பாதத்தில் பிறந்த பிள்ளைகளை பற்றி சொல்லுகிற போது ராகு மகாதசை வரும். அந்த ராகு மகாதசை என்பது கடைசியில், இந்த ராகுதசைனாலே 18 வருஷம், அதில் கடைசியாக வரக்கூடியது சூரியன், சந்திரன், செவ்வாய் என்று சொல்லக்கூடிய 3 புக்திகள். இது எப்பேற்பட்டவர்களுக்கும் சில சோதனைகளை கொடுக்கக்கூடிய பகுதியாக இருக்கும். ஆக அந்த சோதனைகளை கொடுக்கக்கூடிய பகுதிகளில்தான் இந்த பிள்ளைகள் கல்லூரி வாழ்க்கையை முடித்துவிட்டு இந்த உலக வாழ்க்கையை பார்க்கின்ற தருணத்தை தயாரிக்க வேண்டிய கட்டாயம் விதிப்படி நடக்கிறது. அப்போ இந்த பிள்ளைகளுக்கு ஆரம்பமே, வாழ்க்கையை துவங்குகின்ற அந்த ஆரம்ப கட்டமே இவர்களுக்கெல்லாம் சில சோதனைகள் கலந்த வாழ்க்கை இருப்பது போல தான் தெரியும். இதை பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் சற்று ஏற்றுக்கொள்ளுவதோ அல்லது அதை எப்படி நீங்கள் அந்த குழந்தைகளோடு இணைந்து மகிழ்ச்சியாக பேசிக்கொள்ளணுமோ இப்படித்தான் போகணுமே தவிர, உன் கூட படித்தவமெல்லாம் வேலைக்கு போயிட்டான், நீ பொறுப்பு இல்லாமல் இருக்கிற, உனக்கு சரியானபடி பேச தெரியல, ஒரு இன்வால்மெண்ட்டாக போனால் தானே எல்லாம் கிடைக்கும், பொறுப்பு இல்லாமல் இருந்தால் ஒன்றுமே நடக்காது, நாங்கள்லாம் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தோன்னு உனக்கு தெரியுமா, இப்படி என்று ஏதோ ஒரே நாளையில் உங்கள் பையன் ஒரு கோபுரம் அளவுக்கு வளர்ந்து நிற்கணுங்கிறத மொத்தமாக அடுக்கி தலையில் தூக்கி போட்டிங்கன்னா இன்னும் இந்த பசங்க கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க, குழம்பி போயிடுவாங்க. ஆகையினால் இந்த ராகுதசை என்று சொல்லக்கூடியது 18 ஆண்டுகளிலே, அதுவும் அவிட்டம் 2வது பாதத்திற்கு 21, 22 வயசு வரைக்கும் நடக்கும். இதை சற்று பெற்றோர்கள் கவனித்து கொண்டு பிள்ளைகளோடு இணைந்து அவர்களுக்கு வேண்டிய தைரியத்தை வழங்குங்கள். உன் வாழ்க்கை சிறப்பாக வரும், பயம் கொள்ளாதே, நீ வாழுவதற்கு நிறைய வயதுகள் இருக்கின்றது, நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம், கிடைக்கிறதில் போய் செஞ்சுக்கோ, நிறைய மாற்றங்கள் நிறைய வயதுகளில் நடந்துக்கிட்டே இருக்குன்னு ஒரு மாதிரியான ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து அவர்களுக்கு உற்சாகத்தை அளித்தால் இந்த பிள்ளைகள் இதிலிருந்து மீண்டும் வெளியில் வரும். சரி, இதற்கு பின்னாடி இந்த 22 வயதுகளுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா குரு மகாதிசை என்று சொல்லக்கூடியது வரும். எப்பொழுதுமே ராகு மகாதிசை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருந்தால், ஒரு மாதிரியான மனோரீதியாக சில தொந்தரவுகளை சந்திக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்திருந்தால், கண்டிப்பாக வியாழதசை வந்த உடனே ஒரு தேன் சாப்பிட்ட மாதிரி மிக இனிமையாக சந்தோஷமாக கஷ்டங்களெல்லாம் விலகி சென்று விட்டது என்று சொல்லுகின்ற சூழலிலே உங்களை நயம்பட வாழ வைத்து கொள்ளுகின்ற வாழ்வாதாரத்தை நீங்கள் சந்திப்பீர்கள். எப்பொழுதுமே நான் இன்னும் கூட ஒன்று சொல்லுவேன், இந்த ராகு திசையில் கற்றுக்கொண்ட பிள்ளைகள் தான் இந்த உலகத்திற்கு மிகச் சரியான பிள்ளைகளாக இருப்பாங்க. சோதனைகளிலே வென்று காட்ட வேண்டுமென்றால் நிறைய அனுபவங்கள் இருந்தால்தான் வென்று காட்ட முடியும். அதை இந்த குழந்தைகள் கல்வி கற்கக்கூடிய காலகட்டத்திலேயே பெற்றுக்கொண்ட காரணத்தால் உறுதியாக இந்த வியாழ மகாதிசையிலே மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடிப்பதும், மிகப்பெரிய பொறுப்பாளராக இருந்து தன் வாழ்க்கையை நடத்துவதும், இருக்கின்ற இடங்களிலே பெயர் புகழ் பெற்றுக்கொள்ளுவதும், இப்படியான ஒரு சந்தர்ப்ப சமாச்சாரங்களை எல்லாம் இந்த குழந்தைகள் மிக தெளிவாக பெற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க. இப்படி இந்த வியாழதசை நடக்கக்கூடிய மக்களுக்கு, பிள்ளைகளுக்கெல்லாம் தன்னை சார்ந்திருக்கக்கூடிய செய்திகளை மட்டுமே முன்னிறுத்தி வாழக்கூடியவர்களை தவிர பொதுவான பார்வை என்று சொல்லக்கூடியது குறைந்து போகின்ற காரணத்தால், இதுதான் இறை அருள் என்று சொல்லக்கூடியது என்னவென்று கேட்டால், இப்படி இந்த வியாழ மகாதிசையிலே இவர்கள் இருப்பார்கள் என்று நினைத்துத்தான் ஆண்டவனே ராகு திசையில் இவங்களுக்கு எல்லாத்தையும் பார்க்க வச்சிடுறான், சொல்லி கொடுத்துட்றான். அது மாதிரி இந்த வியாழதசை குடும்ப வாழ்க்கைக்கு மிக சுபிட்சமாக இருக்கும். அயன சயன புகழ் போக பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் வியாழகிரகம். நல்லா தூங்குறது, நல்லா சாப்பிட்றது, நல்லா என்ஜாய் பண்ணுறது, போகம் என்று சொல்கிறதே என்ஜாய் பண்ணுறது, இப்படி இந்த உலகத்திலே தன் உடல் சார்ந்த மனம் சார்ந்த எல்லா விதமான வளர்ச்சிகளையும் என்ஜாய் பண்ணுகின்ற செய்திகளையும் இந்த வியாழ மகாதிசை நிறைவாக கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அதனால தான் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய 1800 யோகங்களில் அநேகமாக வியாழனை சார்ந்து நிறைய யோகங்கள் வருவதை நீங்கள் பார்க்க முடியும். வியாழனை பொறுத்தளவு எந்த இடத்துல 3, 6, 8, 12 மறைந்து போகாமல் இருந்து விட்டால் போதும், மீது எந்த இடத்துல இருந்தாலும்
ஏதாவது ஒரு நன்மைகளை செய்யக்கூடியவராகத்தான் இருப்பார். அதான் சொல்லுவாங்க, 3, 6, 8, 12 போக மீதி இருக்கின்ற இடங்களை பூரா ஒரு பாடலில் சொல்லி வச்சுருக்கிறாங்க. பாரப்பா பரமகுரு நாளேல் 10 பகருகின்ற கோணம் அது தனமும் லாபம் கூறப்பா ஜென்மனுக்கு யோகம் செப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இப்படி இந்த வியாழ கிரகத்தை பொறுத்தளவு எந்த லக்னத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஏறத்தாழ இப்படிப்பட்ட இடங்கள் இருந்துருச்சுன்னா இவங்களோட வாழ்க்கைக்கு என்ன வேண்டுமோ அவைகளிலே அந்த இருந்த இடத்திற்கு தகுந்த மாதிரி கட்டாயமாக கொடுக்கக்கூடியவராக இருப்பார். இழந்து போவதற்கும் வறுமைகளிலே வாடுவதற்கும் தரித்திரத்தை எடுத்துக்கொள்வதற்கும் இங்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனால் 3, 6, 8, 12 போய் இந்த வியாழ கிரகம் இருந்துருச்சுன்னா அதுக்கு தான் சொல்கிறாங்க, கூவாத கோழியும் கூவுகிற வியாழ திசைன்னு சொல்லுவாங்க. எப்பொழுதுமே கோழி கூவாது, சாவல் தான் கூவும். ஆக இந்த சேவல் கூவுவதை மாறாக சொல்லி கூவாத கோழியும் கூவுகிற வியாழ திசை என்றால் ஒன்றுமே செய்யாது என்று சொல்லுகின்ற ஒரு வழக்கமான மறைமுக அர்த்தத்தை அந்த இடத்துல சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஆக இதற்கு பின்னாடி சனி மகாதிசை என்று சொல்லக்கூடியது வரும். இந்த அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு சனி மகாதிசை வருகிற போது உடல்நிலைகளிலே சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வயிற்றுக் கோளாறுகள், ஜீரண கோளாறுகள், குடல் வியாதிகள், வாய்ப்புண்ணு வருது, பல் கோளாறுகள், இப்படியெல்லாம் கூட சில பேர்களுக்கு வந்து சில தொந்தரவுகளை கொடுக்கும். இவைகளையெல்லாம் நீங்கள் சரியான மருத்துவ அடிப்படைகளை கவனித்து கொண்டால் நிச்சயமாக இந்த அவிட்டம் 2வது பாதத்தில் பிறந்த பிள்ளைகள் மகர ராசிக்காரங்களாக இருக்கிறாங்க. உறுதியாக இந்த உலகத்தில் வளம் பெறக்கூடிய பிள்ளைகள் என்பதிலே ஐயப்பாடுகள் இல்லை. மீண்டும் நாம் நாளை நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜோதிடர் MS ராமலிங்கம் அவர்களை முன்பதிவுக்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள்: சென்னை 9840019369, 9444014581, பெங்களூர் 7760000430. பிரதி மாதம் முதல் சனி ஞாயிறு பெங்களூர் விஜயம், பிரதி மாதம் கோவை சேலம், பிரதி மாதம் ஒருமுறை கொழும்பு விஜயம்.